அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 286 நேர்கொண்டு முடிந்து இந்த 287வது நாள். இன்று சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் 4 பேரும் தற்போது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விண்கலம் வந்து கொண்டிருக்கிறது, டிராகன் விண்கலம், ஸ்பேஸ்எக்ஸின் டிராகன் விண்கலம். இந்த 287 நாட்களுக்கு பின் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறையாக விண்வெளியில் வாழ்ந்துள்ளார் என்றுதான் கூற வேண்டும். என்றால் இதற்கு முன் 2 முறை ஏற்கனவே சென்றிருக்கிறார். அந்த 10க்கு 10 அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் குயின் என்றே அவர் அழைக்கலாம். ஏனென்றால் 3 முறை சென்று ஒரு புதிய சாதனையை எட்டியிருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். எனவேதான் ஸ்பேஸ் குயின் சுனிதா வில்லியம்ஸின் 10க்கு 10 என்ற சிறப்பு புள்ளிகளை நாம் எடுத்துக் கொள்கிறோம். 10க்கு 10 அடுத்த புள்ளியை நாம் பார்க்கலாம். 287 நாட்கள் அங்கு சென்று வந்த சுனிதா வில்லியம்ஸ் முதன் முறையாக 2006 195 நாட்கள், 2003 கல்பனா சாவ்லா, இந்தியாவை சேர்ந்த இந்தியா வம்சாவளியா இருந்த கல்பனா சாவ்லா வந்த விண்கலம் வெடித்து சிதறி அவர் மரணமடைந்த அனைவரும் அறிந்ததுதான். அதற்கு பின் 2006 1998 இவர் ஆஸ்ட்ரோனட்டாக தேர்வாகிறார் சுனிதா வில்லியம்ஸ். அதற்கு பிறகு 2006 அவர் நாசாவிலே இணைந்து 195 நாட்கள் அங்கு விண்வெளியில் இருக்கிறார். அதன் பின் 2012 127 நாட்கள் இருக்கிறார். தற்போது 3வது முறையாக 287 நாட்கள் என மொத்தம் 609 நாட்கள் விண்வெளியில் இருந்துள்ளார் சுனிதா. இது ஒரு புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. என்றால் இது சாதாரண சாதனை அல்ல. 3 முறை அங்கு விண்வெளிக்கு சென்று விண்வெளியில் வாழ்ந்திருக்கிறார். தற்போது 609 நாட்கள் விண்வெளியில் தங்கியிருக்கிறார் என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. என்றால் சுனிதா வில்லியம்ஸ் இது போன்று 3வது முறையாக சென்று வந்தது என்பது இதுவரை விண்வெளி வரலாற்றிலே ஒரு புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றதான் கூற வேண்டும். அதே போன்று 58 வயதாகும் சுனிதா வில்லியம்ஸ் இதுவரை 9 முறை ஸ்பேஸ் வாக், நமது மூன் வாக் என்று மைக்கேல் ஜாக்சன் நடனம் எல்லாம் பிரபலமானது போன்ற ஸ்பேஸ் வாக் என்ற வகையில் விண்வெளியில் நடைப்பயணம் செல்வது. விண்வெளியில் நடை செல்வது என்பது சாதாரணம் அல்ல. கிட்டத்தட்ட மொத்தமாக அவர் 9 முறை ஸ்பேஸ் வாக், இந்த 3 முறையும் சேர்த்து செஞ்சிருக்கிறார். அதில் 62 மணி நேரம் 9 நிமிடங்கள் நடந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இதில் அதிகபட்சமாக கடந்த முதல் முறை செல்லும் பொழுது அவர் 29 மணி நேரம், ஒரு நாள் முழுவதும் நடந்திருக்கிறார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு விண்வெளியில் நடக்க முடியும் என்று. அவருடைய முதல் விண்வெளி பயணத்தின் போது அவர் 29 மணி நேரம் 17 நிமிடங்கள் விண்வெளியில் நடந்திருக்கிறார். இது மிகப்பெரிய சாதனை. அதற்கு பின் தற்போது மொத்தமாக 9 முறை ஸ்பேஸ் வாக் செய்திருக்கிறார். அனைத்தையும் சேர்ந்து பார்க்கும் பொழுது 62 மணி நேரம் 9 நிமிடங்கள் நடந்துள்ளார் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக சுனிதா வில்லியம்ஸின் 10க்கு 10 அடுத்த புள்ளி என்ன சிறப்பம்சம் என்றால், முக்கியமான மைல்கல் என்றால், தற்போது விண்வெளியில் தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ்க்கு 287 நாட்களுக்காக அரசாங்கத்தில் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியம் என்று பார்த்தால், என்றால் அவர் 7 நாள் பயணமாகத்தான் விண்வெளிக்கு செல்கிறார். ஆனால் தற்போது 9 மாதம் கூடுதலாக இருந்திருக்கிறார். எனவே அவருக்கு அமெரிக்க அரசாங்க பிரிவிலே GS-14 என்ற பிரிவின் கீழ் இவர் வருகிறார். ஆஸ்ட்ரோனட்ஸ் எல்லாம் அந்த பிரிவின் கீழ் தான் வருகிறார்கள். அந்த GS-14 பிரிவின் படி இவருக்கு 83 லட்சம் முதல் 1,08,00,000 வரை சம்பளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கூறியிருக்கிறார்கள். எனவே 82 லட்சம் முதல் 1,8 லட்சம் கோடி அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற, கோடி ரூபாய் வரை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பது தெரிய வந்திருக்கிறது. எனவே சுனிதா வில்லியம்ஸ்க்கு இது தவிர்த்து பல பாராட்டு மழைகள், பல பரிசு பொருட்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அடுத்ததாக சுனிதா வில்லியம்ஸின் 10க்கு 10 அடுத்த புள்ளியை தற்போது பார்ப்போம். கிட்டத்தட்ட 901 மணி நேரம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். மிக முக்கியமானது இது. என்றால் 901 மணி நேரம் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார். அதே போன்று 153 அரிய தனித்துவமான அறிவியல் சோதனைகள், சயின்டிபிக்கல் எக்ஸ்பிரிமெண்டை செய்திருக்கிறார். அதே போன்று டெக்னாலஜி சோதனைகள், தொழில்நுட்ப வகையான சோதனைகளும் செய்திருக்கிறார். இதுவரை எந்த ஒரு பெண் விண்வெளி வீராங்கனையும் இது போன்று 901 மணி நேரம் ஆராய்ச்சி ஈடுபட்டது கிடையாது. அதுவும் ஒரு புதிய மைல்கல்லை அவர் எட்டியிருக்கிறார். அறிவியல் சோதனை மட்டும் செய்திருந்தால் லெட்டூஸ் வகை கீரைகள், லெட்டூஸ் என்ற கீரை நாம் அனைவரும் பார்த்திருப்போம். அது போன்ற கீரை வகைகளை அங்கு விண்வெளியிலே பயிரிட்டு இருக்கிறார். அந்த பயிரிட்டு இருக்கிறதா என்பதும் மிக முக்கியமானது. என்றால் அங்கு கார்டனிங் என்ற வகையில் அவர் கார்டனிங்கும் அந்த விண்வெளி மையத்திலே செய்திருக்கிறார். விண்வெளி ஆய்வு மையம், சர்வதேச விண்வெளி மையத்தில் இதையெல்லாம் செய்திருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக சுனிதா வில்லியம்ஸின் 10க்கு 10 அடுத்த புள்ளியாக, அடுத்த மைல்கல்லாக நாம் பார்க்க இருப்பது
சுனிதா வில்லியம்ஸ் மட்டும்தான் 4 முறை ஆண் பெண் என விண்வெளி வீராங்கனை என இருவரையும் எடுத்துக்கொண்டாலும் சுனிதா வில்லியம்ஸ் மட்டும்தான் ஸ்பேஸ் ஷட்டில், சோயஸ், போயிங் ஸ்டார்லைனர், ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் என 4 வகையான விண்கலங்களில் விண்வெளிக்கு பயணித்த ஒரே விண்வெளி வீராங்கனை, ஒரே விண்வெளி வீரர் என்றும் சொல்லலாம். இவர்தான் சுனிதா வில்லியம்ஸ் மட்டும்தான். இது மிகப்பெரிய சாதனை. என்றால் சோயஸ் விண்கலம் ரஷ்யாவிடது, ஸ்பேஸ் ஷட்டில், போயிங் ஸ்டார்லைனர், ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் எல்லாம் அமெரிக்காவை சேர்ந்தது. எனவே இந்த 4 வகையான விண்கலங்களிலும் பயணித்த ஒரே விண்வெளி வீராங்கனை என்று பார்த்தால் அது சுனிதா வில்லியம்ஸ் தான். இதுவும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சுனிதா வில்லியம்ஸின் 10க்கு 10 அடுத்ததாக பார்ப்பது சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்திலே விண்வெளியில் பூமியை சுற்றி கொண்டு வந்திருக்கும் அந்த ISS என்று அழைக்கப்படுகின்ற சர்வதேச விண்வெளி மையம், ஸ்பேஸ் சென்டர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த விண்வெளி மையத்தில் இருந்துதான் முதல் பெண் கமாண்டராக இவர் நியமிக்கப்பட்டார். உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய அம்சம். என்றால் பொதுவாக ஆண்கள் தான் அங்கு கமாண்டராக அந்த விண்வெளி மையத்துடைய தலைவராக இருப்பார்கள். ஆனால் இம்முறை ISS-இன் கமாண்டராக இவர் நியமிக்கப்பட்டார் சுனிதா வில்லியம்ஸ் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். அவருடைய விண்வெளி பயணத்திலே இது முக்கியமான தருணம் என்று கூறலாம். என்றால் அவருடைய ஒரு கமாண்டராக அந்த விண்வெளி மையத்தின் தலைவராக இருந்து சிறப்பாக வழிநடத்தின. கிட்டத்தட்ட 9 மாதங்கள் 287 நாட்கள் அதை வழிநடத்திருக்கிறார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது, சாதனையாகவும் சொல்லலாம் இதை. அதே போன்று அதை பூமிக்கு புறப்படுவதற்கு முன் சுனிதா வெளியிட்டுள்ள பதிவிலே விண்வெளியை தான் பெரிதும் மிஸ் செய்வதாக, எதை நீங்கள் அதிகமாக மிஸ் செய்வீர்கள் அங்க என்று கேட்டபொழுது நான் பூமிக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கேன், எனவே நான் விண்வெளி ஸ்பேஸை மிஸ் செய்ய போகிறேன் என்ற வகையில் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு தற்போது சமூக வலைதளங்களே ஒரே பாராட்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். பாராட்டுகள் தொடர்ந்து குவிந்து வருகின்றன. இங்கு நம்முடைய பிரதமர் கூட அவரை பாராட்டியிருக்கிறார். நீங்கள் எங்கள் இந்தியாவின் மகள், நீங்கள் தூரத்தில் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலும் நீங்கள் எங்கள் நெஞ்சுக்கு அருகிலே இருக்கிறீர்கள் என்ற வகையெல்லாம் பாராட்டியிருக்கிறார். இந்தியாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என சிறப்பு அழைப்பையும் கொடுத்திருக்கிறார் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக சுனிதா வில்லியம்ஸின் 10க்கு 10 அடுத்ததாக பார்க்க இருப்பது விண்வெளியில் 254 நாட்கள். இந்த முறை 287 நாட்கள் இருந்திருக்கிறார். அதில் 254 நாட்களாக தான் உட்காரவே இல்லை என கூறுகிறார். என்றால் அங்கு அந்த சீட் போட்டு உட்கார்வது என்பது மிக அரிய விடயம். என்றால் அந்த புவியீர்ப்பு விசை, ஜீரோ கிராவிட்டி என்று அழைக்கப்படுகின்ற புவியீர்ப்பு விசை என்பதே அங்கு இருக்காது. பூஜ்ஜியமான ஈர்ப்பு விசை தான் இருக்கும். எனவே அங்கு உட்கார்வர்கள் அவர்கள் நினைத்துக் கொண்டு அமர்ந்து கொள்வார்களே தவிர உட்காரும் வகையிலே இல்லை. எனவே நின்று கொண்டேதான் இருந்திருக்கிறார். 254 நாட்களாக தான் உட்காரவே இல்லை என கூறியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் இந்திய உணவான சமோசாவை சாப்பிட முடியவில்லை என ஏக்கத்துடன் இந்த முறை பதிவிட்டிருக்கிறார். என்றால் இதற்கு முன்னால் சென்ற போது சமோசா சாப்பிட்டேன், முதன்முறை பயணத்தின் போது அவருடைய மிகவும் பிடித்த உணவுகளில் ஒன்று சமோசா என்று அவரே குறிப்பிட்டிருக்கார். இந்திய உணவான சமோசா தனக்கு மிகவும் பிடிக்கும் என்று. இந்த முறை அதை சாப்பிடவில்லை என்ற ஒரு பொருள்படும் வகையில் அவர் தெரிவித்திருந்ததையும் நாம் பார்க்க முடிகிறது. அதுவும் தற்போது சமூக வலைதளங்களே வைரலாகி கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். இது போன்று 10க்கு 10 என்ற வகையில் அடுத்தடுத்து நாம் புள்ளிகளை பார்த்தோம். தொடர்ந்து அவர் பல சாதனை செய்து அந்த 1988ஆம் ஆண்டு ஆஸ்ட்ரோநாட் எனும் விண்வெளி வீராங்கனையாக மாறிய சுனிதா வில்லியம்ஸ் 37 ஆண்டுகளாக திறம்பட பணியாற்றமைக்காக விரைவில் அமெரிக்காவின் உயரிய விருது ஒன்று வழங்கப்படலாம் என தற்போதே பேசப்பட்டு வருகிறது. என்றால் இவர் 7 நாட்களுக்கு சென்று 9 மாதங்களாக இருந்திருக்கிறார். 7 நாட்கள் என்பது 9 நாட்கள் இருக்கலாம், 15 நாட்கள் இருக்கலாம், 1 மாதம் இருக்கலாம். ஆனால் 9 மாதங்கள் தங்கியிருக்கிறார். என்றால் விண்வெளிக்கு செல்வதற்கு தனியாக பயிற்சி எடுக்க வேண்டும். அதற்குரிய உடல் வாகு, உடல் திறன் என அனைத்துமே சரியாக இருக்க வேண்டும். இவை அனைத்துமே பேணி காத்து மிக சிறப்பாக செயல்பட்டு தற்போது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய பணியை பாராட்டி 3 முறை சென்றிருக்கிறார். 3 முறையும் பல சாதனைகளை செய்திருக்கிறார். பல ஆராய்ச்சிகளை செய்து அதனுடைய விளைவுகள் எப்படி இருந்த என்பது குறித்த முக்கிய குறிப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். எனவே அவருடைய சாதனைகளை பாராட்டும் வகையில் அமெரிக்காவின் உயரிய விருதுகளில் ஒன்று நிச்சயமாக அவருக்கு வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே இவரை நான் தான் மீட்பேன் என்ற வகையில் உடனடியாக, என்றால் அந்த ஸ்டார்லைனர் மூலமாக, போயிங் விமானம் மூலமாக தான் மீட்கப்பட வேண்டும், அந்த விண்கலம் சரியாகவில்லை என்று தொடர்ந்து பல சர்ச்சைகள் இருந்தன. அந்த வகையில் உடனடியாக ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனரான எலான் மஸ்கிடம் சொல்லி உடனடியாக அனுப்புங்கள், காப்பாற்றுகிறேன், நான் தான் மீட்டெடுப்பேன் என்ற வகையில் ட்ரம்ப் உத்தரவிட்டார். எனவே அந்த வகையில் இதை அரசியல்
அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்காகவே அவருக்கு விருது வழங்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பொதுவாகவே இவருடைய சாதனைகளுக்காக நிச்சயம் விருது வழங்கப்படும் என்ற ஒரு கருத்து பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. 10க்கு 10 அடுத்ததாக நாம் பார்க்க போவது மிக முத்தாய்ப்பாக என்று சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய இந்த சாதனைகள் என்பது சாதாரணது அல்ல. இந்த 10க்கு 10 என்பது 287 நாட்களுக்கு பின் விண்வெளியில் இருந்து திரும்புகின்ற 3வது வீராங்கனையாக இருந்து கிட்டத்தட்ட 609 நாட்கள் 3 முறையும் சேர்த்து விண்வெளியில் வாழ்ந்திருக்கிறார். எனவே விண்வெளியில் அவர் தன்னுடைய ஒரு அடுத்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அவர் தற்போது பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா அவர் வந்த பிறகு 1 மாத காலம் அந்த ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ் என்ற வகையிலே அவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு பூமியில் வாழ்வதற்கான இயல்பு நிலைக்கு திரும்புவதற்காக என்றால் பூமியில் அவர்கள் அங்கிருந்து வரும்போது அவருடைய எலும்பு மஜ்ஜையின் அளவு அடர்த்தி குறைந்திருக்கும். அதே போல தசைகளின் அழுத்தமும் குறைந்திருக்கும். இதனால் அவருடைய உடம்பு என்பது மிகவும் மெலிதாக இலகுவாக இருக்கும். யாரேனும் ஒரு சின்ன குத்து என்பார்கள், அந்த குத்து விட்டால் கூட அவருடைய உடம்பு உடைந்து பிராக்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அந்த அளவுக்கு அவருடைய உடம்பு இலகுவாக இருக்கும். எனவே அவர்கள் நார்மலாக இயல்பு நிலைக்கு திரும்புவதற்காக கிட்டத்தட்ட 1 மாத காலம் சிறப்பு பயிற்சிகள் அதே போன்று மருத்துவ சோதனைகள் எல்லாம் செய்யப்பட வேண்டியிருக்கு. அதற்கு பிறகுதான் அவர்கள் வெளி உலகுக்கே வெளியே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இன்று நள்ளிரவு வர இருக்கிறார்கள். இன்று நள்ளிரவு அவர்கள் வருவது குறித்து சிறப்பு ஒளிபரப்பு நமது சத்தியம் தொலைக்காட்சியை செய்ய இருக்கிறோம். இரவு 2 மணியிலிருந்து தொடர்ந்து சிறப்பு நேரலையாக வர இருக்கிறது. தற்போதே நமது நேரலை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சிறப்பு நேரலையாக பல விருந்தினர்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் அனைவரும் நம்முடன் இணைந்து பேச இருக்கிறார்கள். முன்னாள் ஆஸ்ட்ரோனட் சிலரும் நம்முடைய நேரலையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எனவே அவர்களெல்லாம் வந்து இன்று இரவு நள்ளிரவு 2 மணி அளவில் அதிகாலை 2 மணி அளவிலிருந்து சிறப்பு நிலை சத்தியம் தொலைக்காட்சியை ஒளிபரப்பாக என்பதையும் நேயர்களுக்கு தற்போது நாம் கட்டாயம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த தகவலை பகிர்கிறேன்.